நீயா நானா ஷோ பார்த்துட்டோ இல்ல இந்த அமரன் மாதிரி மூவிஸ் எல்லாம் வரும்போது கூட வி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மைண்ட் செட் ஆஃப் விமன். இப்போ இதே அமரன் மூவி வந்து அந்த பொண்ணு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணியிருந்தா அது வந்து அவ்வளவு ஒரு சொல்லப்படுற கதையா இருந்திருக்குமா? ரிஃப்ளெக்ஷன்ஸ் அகைன் கோயிங் பேக், இந்த ட்ராக் வைஸும் அதேதான். இப்போ இவங்க வந்து அதை அவ்வளவு ப்ரொமோட் பண்ணும்போது எங்க அது ஆக்சுவலி இம்பாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். the reason why we are saying it as an anti feminism movement. அதான் இது ஃபெமினிசம் பிராக்கெட்குள்ள ஃபர்ஸ்ட் ஏன் கொண்டு வர முடியாதுன்னா, முதல்ல இவங்க எல்லாம் வந்து they minting money by exploiting people. அதே மாதிரி திரும்ப நான் அந்த ட்ராட் வைஃபோட இதுக்கே வந்து அவங்களோட காஸ்ட் ப்ரிவிலேஜ்க்கே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நேத்து பார்த்தா ஒரு ட்ராட் வைஃப் வந்து அவங்க சாக்கோபார் இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணாங்க, ஹேசல்நட் வச்சு பண்ணாங்க. ஹேசல்நட் ஃபர்ஸ்ட் எத்தனை பேர்த்தால வாங்க முடியும்? ஹேசல்நட் வந்து வாங்கக்கூடிய காசுல ஃபர்ஸ்ட் கிடையாது. இதுவும் கிளாஸ் அண்ட் காஸ்டோட டைரக்டா வந்து ரிலேட் பண்ணதான். இன்னொன்னு, இந்த வேலையெல்லாம் ஸ்கிராச்ல இருந்து பண்றதுக்கு எந்த மிடில் கிளாஸ் அதுக்கு நான் மிடில் கிளாஸ்னு சொன்னா திரும்ப அகைன் ஓபிசிஸ் எஸ்சி எஸ்டிக்குள்ள இருக்கிற அந்த ஒரு குரூப் ஆஃப் விமனுக்கு வந்து சொல்றேன், அவங்க மெஜாரிட்டி ஆஃப் விமன். அவங்களுக்கு எங்க டைம் இருக்கும் இதெல்லாம் பண்றதுக்கு? ஒண்ணு வந்து அவங்களோட வேலைக்காக அவங்க ஓடிட்டு இருக்கணும், பிளஸ் அவங்க குழந்தைங்களை பாக்குறது, அவங்க வீட்டுல சின்ன சின்ன வேலைகள் இருந்து டைம் இருக்காது. பிளஸ் இவங்க ப்ரொக்யூர் பண்ற ஸ்கிராச்ல இருந்து பண்ற எல்லா மெட்டீரியல்ஸ்க்கும் மதிய காசு இருக்காது. ஓகே, அப்ப சர்ப்ளஸா அந்த காசு எனக்கு வருது அப்படின்னா அதுக்கு எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் வேணும். பிளஸ் நான் எல்லா பிராண்ட் கூட கொலாபரேட் பண்ணிக்கிறது. நான் வந்து எல்லா பிராண்ட் கூட கொலாபரேட் பண்றேன், நான் யூடியூப்ல போட்டு அந்த வியூஸ்ல காசு பாத்துக்கிறேன். இது எல்லாமே நான் வந்து பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன்னா, அப்புறம் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பண்ணி பாத்தீங்களா, நான் வந்து ஒரு ட்ரெடிஷனல் ஒய்ஃபா வந்து இருக்கிறேன். திரும்ப இந்த பூஜைக்கே எடுத்துட்டு போனாலும் பூஜை பண்றதுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து அப்பர் கிளாஸ் மட்டும் தாங்க டைம் இருக்கும். மீதி யாருக்குமே டெய்லியும் உட்காந்து இந்த விரதம் அந்த விரதம் எல்லாம் இருந்தா அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. இது அதோட கனெக்டட் தான். அப்போ இவங்க வந்து முக்கியமா இது ஏன் ஆன்டி ஃபெமினிஸ்ட் நான் சொல்றேன்னா, இந்த ஒரு முக்கியமா ஃபார்மல் செக்டாருக்கு மூவ் ஆகுறாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு ஃபார்மல் செக்டாருக்கு அந்த பொண்ணுங்க மூவ் ஆகுறப்ப அவங்க எப்பவுமே வந்து ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்ல இருப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கிறோமோ, ஏன்னா இது நானும் இருந்திருக்கிறேன். நம்ம வந்து செல்ஃபிஷா இருக்கிறோமோ, நம்ம வந்து ஒரு நம்மளுக்குன்னு சொன்ன ஒரு ஜெண்டர் ரோல் நம்ம பண்ணாம நம்ம வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளோட ஆஸ்பிரேஷன் சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒத்து வராதா, நம்ம தப்பு பண்றவாங்கிற கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கிறப்ப இவங்க இதெல்லாம் போட்டுக்கிறது. இவங்க இந்த மாதிரியான வீடியோஸ் வர்றப்ப நீங்க அந்த கமெண்ட்ஸ்லயே போய் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பொண்ணுங்க வந்து அவ்வளவு இதா இருப்பாங்க. ஈவன் போஸ்ட்மார்ட்டம்ல இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா இல்ல போல. நம்ம வந்து பாரு, நம்ம வந்து இப்ப வந்து இது முடிச்சுட்டு நம்ம போய் வேலைக்கு போறோம், நம்ம குழந்தை வீட்டுல இருக்கும், பட் இவங்க பாரு வீட்டுல இருந்து அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 100 பேர்ல ஒரு 20 பேர் வந்து இவங்களால புல் டவுன் பண்ணாலுமே இது ஆன்டி ஃபெமினிஸ்ட் ஐடியா தான். ட்ரூ, வெரி ட்ரூ.